எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆ முதன்மையா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ பெரும்பான்மைக்கு வந்து ஒரு 10 தொகுதிகள் பத்தல. ஸோ கூட்டணி கட்சிகளோட உதவியால மிகப்பெரிய அளவுல வந்து பாய்ச்சி எடுத்திருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அதிகாரத்திலும் பங்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில நாம எந்தெந்த தொகுதியில வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, எந்தெந்த தொகுதியில அவங்களுக்கு வெற்றி நழுவி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வகையில் நம்ம இந்த தடவை திருப்பத்தூர் மாவட்ட தொகுதிகள் பார்க்க போகிறோம். திருப்பத்தூரில் ஆம்பூர் தேர்தல் முடிவு விவரங்கள் பார்க்கலாம். ஆம்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,04,875 பேரும், பெண்கள் 1,09,556 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 38 பேரும், ஆக மொத்தம் 2,14,469 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 1,95,116 வாக்குகளும் 91% இந்த இடத்துல வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில ஆம்பூர் பொறுத்தளவுக்கு திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் ஏசி வில்வநாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 37.90% 74,102 வாக்குகளும் பெற்றிருக்காரு. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இமித்யாஸ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.20% 66,971 வாக்குகளும் பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் ஆர் வெங்கடேசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 24.10% 47,100 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிக்சியா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. 2.10% 4,185 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் ஆம்பூர் பொறுத்தளவுக்கு திமுக வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 7,131 வாக்குகளும் 3.7% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆம்பூர் கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்குகளை வந்து வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப முதலாவதா நம்ம திமுக கூட்டணியை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2016 வந்து இந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும் 2021 மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 மிகப்பெரிய அளவில் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 57.06% இருந்திருக்கு. 2026 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20% வாக்குகள் குறைந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து திமுக வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 34.20% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த தொகுதியில் ஒரு கொஞ்சம் வாக்குகள் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வாக்குகள் நிலையா இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு 2016 அவங்க மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்களை வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் 2021 மிகப்பெரிய அளவில் மிக குறைவான அளவில் வாக்குகள் பண்ணியிருக்கு. அடுத்து 2026 பொறுத்தப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 24.10% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மிக குறைவான அளவில் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப கிட்டத்தட்ட 13%, 2016 தேர்தல் ஒப்பிடுறப்ப கிட்டத்தட்ட 32% இந்த இடத்துல வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்குகள்ல இருந்து கிட்டத்தட்ட 50-60% வாக்குகளை இழந்திருந்திருக்காங்க. ஸோ அந்த இழந்த வாக்குகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு உறுதியாக தெரியுது. அந்த அளவுக்கு வாக்குகள் இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து வாணியம்பாடி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். வாணியம்பாடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,18,602 பேரும், பெண்கள் 1,23,890 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 46 பேரும், ஆக மொத்தம் 2,42,540 பேரும் வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 2,11,910 வாக்குகளும் 87.40% இந்த இதில் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் இருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க சையத் ஃபாரூக் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 34.40% 73,881 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் எஸ் சையத் புரிதிகான் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 33% 70,199 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் ஜி செந்தில்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 28.70% 66,055 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் முருகேசன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. ஒரு 2.3% 4,849 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2,982 வாக்குகளும் 1.4% இந்த இடத்துல வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாணியம்பாடி கடந்த 5 தேர்தல்களில் எப்படிப்பட்ட வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இடத்துல திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 2016 மிகப்பெரிய அளவில் வாக்குகள் சரிஞ்ச நிலையில் இருக்குது. 2019 ஒரு நல்ல வாக்குகளும் 2021 வாக்குகள் சரிஞ்சுதான் இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு தான் இந்த தொகுதிகளை ஒதுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் இந்த இடத்துல வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து கூட்டணி கட்சிகள் பார்க்குறப்ப திமுக மட்டும் தான் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் இந்த இடத்துல தோல்வி தான் தழுவி இருக்கிறாங்க. பட் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் பார்த்தீங்க அப்படின்னா எடிஎம்கே
வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல எல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க டெஸ்ட்ராய் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து அந்த இடத்துல வாக்குகள் சரிஞ்சு போயிருக்கு. அந்த வகையில் இந்த தொகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நல்ல ஒரு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டிவிகே பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 33% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 2000 அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வாணியம்பாடி தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. 2021 கூட ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து 2026 மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீத இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட தன்னோட வாக்குகள் இங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவில் 3% பக்கமாக இழந்திருக்கிறாங்க. 2.85% வாக்குகளை இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் வந்து இன்னும் நல்ல எஃபிஷியண்டா இருந்தாலும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மிகப்பெரிய அளவில் வந்து பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ சீமான் அவர்கள் மிகப்பெரிய, ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு எனக்கே பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்ல வாக்குகள் வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது இந்த தடவை வந்து அது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்பட்டிருப்பேன். இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு உண்டான வாக்குகளை வந்து அவங்க வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிட்டு பார்த்தோன்னே தெரியுது. அடுத்து ஜோலார்பேட்டை தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். ஜோலார்பேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,15,466 பேரும், பெண்கள் 1,20,644 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 17 பேரும், ஆக மொத்தம் 2,36,127 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,12,347 வாக்குகளும் 89.90% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அந்த கே சி வீரமணி அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 36.90%, 78,633 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சி முனுசாமி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து 29.40%, 62,550 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து திமுக சார்பில் கவிதா தண்டபாணி அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 29.10%, 61,977 வாக்குகளும் பெற்றிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சசிரேகா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2.8%, 5,974 வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. 16,883 வாக்குகளும் 7.6% பெற்று இந்த இடத்துல 7.6% வாக்குகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஜோலார்பேட்டை கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சராக இருந்த கே சி வீரமணி அவர்கள் 2016 நல்ல வாக்குகளும், 2021 மிக குறைவான அளவில் வாக்கு சதவீதத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. 2026 மீண்டும் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கடந்த தேர்தலில் ஒப்பிடுறப்ப கிட்டத்தட்ட 8.86% வாக்குகள் சரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல அவர் வெற்றி வாகை சூடியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் இப்பதான் வாக்குகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ 29.40% வாக்குகள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து டிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை வந்து அவங்க போன தடவை எடுத்த வாக்குகளோட இந்த இடத்துல மிகப்பெரிய குறைவான அளவில் வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2014 0.5%, 2019 2.95%, 2021 6.8%, 2024 9.19%, 2026 2.8% வாக்குகள் வாங்கி இந்த இடத்துல வந்து மிக குறைவான அளவில் வந்து வாக்குகள் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடந்த தேர்தலை ஒப்பிடுறப்ப இந்த தேர்தலில் மிக குறைவான அளவில் வாக்குகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட வருகை நாம் தமிழரால் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து திருப்பத்தூர் தேர்தல் முடிவுகள் பார்த்தோம்னா திருப்பத்தூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,10,852 பேரும், பெண்கள் 1,15,810 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 29 பேரும், ஆக மொத்தம் 2,26,691 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2,02,461 வாக்குகளும் 89.30% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் என் திருப்பதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 51.80%, 1,05,098 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து திமுக சார்பில் ஏ நல்ல தம்பி அப்படிங்கிற போட்டிட்டு இருக்காரு. அவர் 28%, 56,835 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக கூட்டணியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஏ ஞானசேகர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 14.80%, 30,003 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 2.7%, 5,482 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 48,263 வாக்குகளும் 23.80% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் திருப்பத்தூர் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த வகையில் பார்க்குறப்போ திருப்பத்தூர் கடந்த 5 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்குகள் பதிவு பண்ணி வாங்கி
வாக்குகள்ங்கிறத பார்க்கலாம். டிவிகே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 51.80% வாக்குகள் வாங்கி தொடங்கி வச்சிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியோட மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருந்த டிஎம்கே வந்து இந்த தடவ சரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட போன எலக்ஷனோட இந்த எலக்ஷன்ல மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வச்சிருந்தது. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வாக்குகள் அப்படியே ட்ரைன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட திருப்பத்தூர் அவைங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் ஒப்பிடுறப்ப இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட 25% வாக்குகள் இழந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அந்த மாரி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வாக்குகள் வந்து குறைவா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனேயே தெரியுது. அந்த அளவுக்கு வாக்குகளும் சரிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு நல்ல வாக்குகள் வந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனா இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்களோட வாக்குகள் அப்படியே சரிஞ்சு கிட்டத்தட்ட 60% 75% வாக்குகள் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்களே பார்த்தாலே தெரியும். 0.40, 2.81, 6.60, 8.64ன்னு முன்னேற்ற பாதையில இருந்தத, இப்போ 2.70 அப்படிங்கிற மாரி மிக குறைவான அளவுல வாக்குகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த மாதிரியான தேர்தலோட இதை பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பூத் வைஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு அப்ட்ராக்ட் வைஸ் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவில் அது சுலபமாக இருக்கும். அது பார்க்கலாம். அது எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஏன்னா நம்ம சேனலை வந்து மிகப்பெரிய அளவில் பின்தொடர அந்த எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்ஸ்கிரைபர் 1000 பேர்த்துக்கும் வந்து தெரியும். ஸோ நம்மளோட கண்டென்ட்ஸ் வந்து நம்ம இப்போ டேட்டா அனலைஸ் பற்றி போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பங்கு வர்த்தகத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு டேட்டாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து அதுலேயும் வரும். எலெக்ஷன் பற்றி வராது, நம்ம டேட்டா டேபிள்ங்க. அதாவது நம்மளுக்கு என்னன்னா, நான் ஒரு 4-5 செக்டார்ஸ் வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எலெக்ஷனை பற்றி டேட்டாஸ் இருக்குது, சம்திங் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டேட்டாஸ் இருக்குது, ஃபுட்டு பற்றி டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், என்னோட பாணியில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் நான் ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு டேட்டாஸ் வந்து உங்களுக்காக மிகப்பெரிய அளவில் பிச் பண்ணி உங்களுக்காக கொடுப்போம். நன்றி, வணக்கம்.